மாடுகள்ல காலையிலேயே குளிப்பாட்டி மேய்ச்சல் எல்லாம் விட்டுட்டு திரும்ப மாலை நேரத்துல மாடுகளுக்கு மாலை எல்லாம் போட்டு மாடுகளுக்குன்னு அந்த பொங்கல் வைக்கிற நேரத்தை சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல அந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்திப்பாங்க. இப்ப பொங்கல் வச்சு எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா பல்லயம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் 2 மேடை மாதிரி கட்டி, ஒரு பக்கம் சின்ன மேடை, இன்னொரு பக்கம் கொஞ்சம் பெரிய மேடை வச்சு அதுல வந்து மண் உருண்டைகளையே பிள்ளையாரா பிடிச்சு அதுக்கு பூ அருகம்புல்லாம் வச்சு அந்த மேடையில கோலம்லாம் அழகா போட்டு 2 பக்கமும் பல்லயம் போடுறதுன்னு இலை போடுவாங்க. இலை போட்டு இந்த செஞ்ச பொங்கலை 2 பக்கமும் வச்சு அதுல வாழைப்பழம், தயிர் இதெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு எண்ணெய், சீயக்கான்னு சொல்லக்கூடிய அரப்பு, கரும்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு இதில் கட்டி வச்சுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் நான் வந்து என்னோட சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அவ்வளவா ஆர்வம் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. பண்ணால் அதில் கிடைக்கிற திருப்தியே வந்து ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா இருக்கும். இந்த எண்ணெய், அரப்புன்னுலாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் முதல்ல மாடு, கன்னுக்குட்டி எத்தனை மாடு, எத்தனை கன்னுக்குட்டி இருந்தாலும் வைப்பாங்க. வைக்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லிக்கிட்டே வைப்பாங்க. இல்லை அந்த தொழுவத்தை பார்த்துக்கிற வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டத்தன்னைக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய், அரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாடு, கன்னுக்குட்டி எல்லாம் கட்டிட்டு வருவாங்க. கரும்பும் தேங்காவும் சேர்த்து சணல்ல ஒரு கயிறுலையும் மாலை தனியாகவும் இருக்கும். எல்லாமே மாடு, கன்னுக்குட்டி எல்லாமே கட்டிட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் சின்ன பசங்கள்லாம் கையில சத்தம் எழுப்புற வகையில சின்னதா ஒரு குச்சி, ஒரு சின்னதா பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவாங்க. பெரியவங்க கையில என்ன இருக்கும்னா, முன்னாடி போறவர் கையில அந்த தேங்காய் உடைக்கிற தண்ணி, கொஞ்சமா தண்ணி, வாழைப்பழத்தோல், இந்த பொங்கல் பொங்கியிருக்காங்க இல்லையா மாட்டுக்காக, அதில் கொஞ்சம் எடுத்து கரைச்சி வச்சுப்பாங்க. அவர் முன்னாடி போவாங்க. பெரியவங்கெல்லாம் பின்னாடியே சின்னவங்கெல்லாம் இந்த கம்பை வச்சு சத்தத்தை எழுப்பிட்டே போவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பொங்கலோ பொங்கல் சங்கரா தேவி, மாடும் கண்ணும் பெருக பெருக, பொங்கலோ பொங்கல் சங்கரா தேவி அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. ஏன்னா இந்த மாடும் கண்ணும் இன்றைக்கு இருக்கிறது மாதிரி இன்னும் பல மடங்கு பெருகி இந்த மாட்டுத் தொழுவமும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற வகையில சத்தம் எழுப்பிட்டே போவாங்க. இப்படி இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடப்படும். கொண்டாடினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா